யார் எடுத்து கொடுத்தது? 2 பேர் யாராவது தான் சார் எடுத்து கொடுக்க முடியும் ஆதவுக்கு. ஏன்னா ஆதவ் அந்த 2 பேர் மட்டும் தான் பார்த்துருக்காரு, வேற யாரையும் பார்க்கல. அப்போ அந்த 2 பேர்ல யார் எடுத்து கொடுத்தாங்க? ஆனந்தன் எடுத்து நான் தம்பி அப்படின்னு கொடுத்தாரா, இல்லை அப்படின்னா விஜய் நான் ப்ரோ எடுத்துட்டு போங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்தாங்க. இல்லை எனக்கு என்ன ஒரு டவுட்னா, பயங்கரமாக ஆதிச்சு பேசும்போது யாருமே அதை பற்றி எதுவும் பேசவே இல்லையே. ஏன்னா அதனை ஐயாலாம் ஆதரிக்கிறாரு, அப்போ விஜய் அண்ணா கரெக்டாக தானே போகிறாரு அப்படின்னு பேசல. இப்போ எதிர்த்து பேசுகிறவனை மட்டும் கூப்பிட்டு உட்காத்தி வச்சு எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. ஏன் அது காரணம்? அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி ஒரு கவர்னிங் பாடி. ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் மாறாது. கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடை நீங்கள் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும்னு டைம் இருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்க 2ஆம் தேதி அன்றைக்கி என்ன பார்த்தாரு, 45 நிமிஷம் என் கூட அவ்வளோ பேசினார், நான் எழுதி கொடுக்குற அறிக்கையெல்லாம் ஓகே பண்ணுறாரு, அவரே சில அறிக்கை கொடுத்தா கூட அதை என்கிட்ட காமிச்சு ஓகே வாங்குறாரு, பயிலரங்கமாக ஏதோ ஒன்று நடத்துனாங்க, அதுக்கு நான் தான் போகணுன்னு விஜய் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா உள்ளே வந்துட்டார், ஜானே ரகசாமி இருக்கிறாரு, இதெல்லாம் கார்பரேட் அரசியலாக இருக்குது அப்படின்றீங்க. அவருக்கு மேபி அவர் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருக்கலாம், அவர் எதிர்பார்த்து நடக்காமல் போயிருந்துருக்கலாம், அதோட கோபமாக இருக்கலாம், அதோட வருத்தமாக கூட இருக்கலாம். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. ஒன்று. 2வது, திடீர்னு அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ஜானே ரகசாமி மேலே தான் மெயினாக. அவர் ஆல்ரெடி இருந்தவர். டிஎன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். சார், தமிழக வெற்றி கழகத்தில் கொஞ்சம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இணைந்தார். அன்னைக்கு இணைந்த உடனே சில மணி நேரத்தில் போயிட்டு திருமாவளவன் அவர்களை சந்தித்தார். சந்திக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தோட டேட்டாவெல்லாம் திருமாவளவன்கிட்ட ஷேர் பண்ணதாக சொல்லப்படுது இல்லை சார், இது எந்த அளவுக்கு உண்மை சார்? மொத்தமும் பொய்யா இருக்கணும், லாஜிக்காக ஒன்று இருக்கணும். அவர் குருநாதர் எனக்குன்னு சொல்லிட்டாரு, போய் பார்த்துருக்கிறாரு. என்ன தமிழக வெற்றி கழகத்தோட டேட்டா கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவர் என்ன ஸ்பையா? ஸ்பைன்னு சில பேர் சொல்லப்படுது இல்லை சார். என்ன ஸ்பை? அப்போ கூட்டினது ராஜிக்காக ஒன்று பேசுவோமே. என்ன இப்போ ஒருத்தர் வராரு கட்சியில், வேறு கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு வராரு, வந்த உடனே போயிட்டு இருந்தா என் டேட்டா மொத்தத்தை எடுத்துக்கோ, கொண்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுமாண்ணா. என்ன ப்ரோ இது? அதாவது யாருக்கு ஏதாவது எந்த கட்சி ஐடிவிங்க ஏதாவது செய்தான்னு தெரில, கொஞ்சம் நம்புற மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இல்லை சார், அந்த டேட்டாவில் என்ன சொல்ல, அதுதான் என்ன டேட்டா? இந்த தலித் சமுதாய மக்கள் விஜய் சைடு யாருமே இல்லை, ஏன்னா பதவியும் கொடுக்கவே இல்லை, இந்த மாவட்ட செயலாளர்கள் பதவி கொடுக்கும்போது அப்படின்ற மாதிரி. முதல்ல திருமாவோட எத்தனை % ஓட்டு தெரியுமா விசிக்காக? சொல்லுங்கள், இது ஐடியா இருக்கா? திருமா அப்போ இருந்தால் ஏன் சார் திருமாவை இழுத்தா தான் ஜெயிக்க முடியும்னா, திருமா முதலமைச்சர் சார், ஸ்டாலின் போய் வீட்டில் நிற்கணும், எடப்பாடி போய் நிற்கணும், திராவிட அரசியல் போய் திருமா வாசலில் நிற்கணும், அண்ணா வாசலில். அப்போல்லாம் எதுவும் கிடையாது. இப்போ தான் அவங்க இத்தனை வருஷத்தில் ரெகக்னிஷனே ஆகியிருக்காங்க. பானை சின்னத்தில் நின்று 8% வாக்கு வாங்கி 2 இதுவானதுனால. உண்மையாகவே அவங்களோட ஓட்டு எவ்வளோ தெரியுங்களா? % 3.5%. இவ்வளோதான் விசிக்காக்கு இருக்குது, தெரிஞ்சுக்கிங்க. அதனால் சும்மா அப்படியே இஷ்டத்துக்குலாம் அடிக்கக்கூடாது, அந்த அளவுலாம் கிடையாது இங்கே. அப்படி இருந்துச்சுன்னா, அதான் சொல்கிறல, அப்படி இருந்துச்சுன்னா திரும்ப தான் சிஎம், இவங்கெல்லாம் அவர் பின்னாடி நிற்கணும். இப்போ அப்படியா இருக்குது? இல்லை. அப்புறம் அவருக்கு யதார்த்தம் என்னன்னு அவருக்கு தெரியும். 2வது, இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க டேட்டா எடுத்துகிட்டு போய் கொடுத்தாருன்ட்டுன்னு. டேட்டா விஜய் சார் எடுத்து கொடுத்தாரா, புஜியானந்தன் எடுத்து கொடுத்தாரா? அது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். யார் எடுத்து கொடுத்தது? 2 பேர் யாராவது தான் சார் எடுத்து கொடுக்க முடியும் ஆதவுக்கு. ஏன்னா ஆதவ் அந்த 2 பேர் மட்டும் தான் பார்த்துருக்காரு, வேறு யாரையும் பார்க்கல. அப்போ அந்த 2 பேரில் யார் எடுத்து கொடுத்தாங்க அவருக்கு? ஆனந்தன் எடுத்து இந்த தம்பி அப்படின்னு கொடுத்தாரா, இல்லை அப்படின்னா விஜய் நான் ப்ரோ எடுத்துகிட்டு போங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்தாரா? நீங்கள் சொன்னீங்களே தலித் சமுதாய தலைவர்கள், யார் சொன்னாங்க? சொல்லுங்கள். கட்சி ஆரம்பிக்கும் போது 4 பேர் அறிவித்தாங்க, ஞாபகம் இருக்கா? தலைவர், பொருளாளர், தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், இணை கொள்கை பரப்பு செயலாளர், அப்புறம் கழக இணைச் செயலாளர்னு ஒருத்தர் அறிவித்தாங்க. அந்த கழக இணைச் செயலாளர் ஒருத்தர் அறிவித்தாங்கல்ல, மாநில கழக இணைச் செயலாளர்னு ஒருத்தர், அவர் ராஜசேகர், அவர் ஒரு தலித். டாப்லேயே 5 பேரில் 4 பேரில் ஒருத்தர், 5 பேரில் ஒருத்தர் தலித்தாக இருக்கார் சார். அப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. முதல்ல அவங்களுக்கு அந்த ஏற்றத்தாழ்வே கிடையாது. எந்த இடத்துல யார் வேணாலும் போடுறாங்க அவங்க, நான் பார்த்த வரைக்கும். அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. தகுதியானவன் அவன் அந்த பொசிஷனுக்கு, அந்த பதவிக்கு அவனுக்கு அந்த தகுதி இருக்குன்னா ஆனந்தனை கண்ணை மூட்டை அவருக்கு பதவி கொடுப்பார். நீ தான்ப்பா அங்கே இருக்கணும், போ, உனக்கு அந்த பதவி இருக்குன்னு. அதனால தான் இவ்வளோ 120 மாவட்டத்தில் 100 மாவட்டத்துக்கு என்னமோ போட்டாங்க. எந்த ஒரு சலசலப்பும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக சந்தோஷமாக
ஒவ்வொருத்தரும் மாவட்ட செயலாளர்னா எப்படி இருக்குது திருவிழா பார்த்தீங்களா? எம்எல்ஏ ஆனால் கூட இப்படி திருவிழா மாதிரி கொண்டாட மாட்டானுங்க. கரெக்டு தானே? இல்லை சார், அப்படி பதவியேற்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே நான் கேட்டதுக்கே பதில் சொல்லாமல் வெறும் கேள்வி மட்டுமே கேட்டிங்கன்னா அப்புறம் எப்படி பிரதர்? ஒத்துக்கிறேன், நீங்கள் கேள்வி கேட்கணும், நான் பதில் சொல்லணும், அதுதான் இது நடக்குது. இருந்தாலும் அப்பப்போ நீங்களும் சொல்லலாம். பதவி வாங்கிக்கிட்டு அந்தந்த மாவட்டத்துக்கு போன மாவட்ட செயலாளர்கள் ஒரு எம்பி எம்எல்ஏ ஆனால் கூட இந்த அளவுக்கு கொண்டாடி இருப்பாங்களா? கொண்டாடல. அப்போ அத்தனை பேரும் சேர்ந்தானே கொண்டாடுறான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி பார்த்தோ இல்லைனா பணத்தை வாங்கிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி நேத்திக்கு வந்தவனுக்கு இன்றைக்கி போஸ்டிங் போட்டோ இப்படிலாம் பண்ண அத்தனை பேர் போய் கொண்டாடுவானா அவனை? சொல்லுங்கள் நீங்கள். சார் நேத்தி தான் கட்சிக்கே ஒருத்தன் வந்தான், இன்றைக்கி போஸ்டிங் வாங்கிட்டு மாவட்ட செயலாளர் போய் நின்னான்னா கீழே இருக்க அந்த வந்திருக்க 500 பசங்க நிற்கிறானுங்க. ஒருத்தன் 500 1000 பேர் நிற்கிறானுங்க. அந்த 500 ஒரு 5 பேர் வேணால் வரலாம் ஆள். 500 1000 பேர் இந்த கட்சியில் இருக்க நிற்பானா? அதுலேருந்தே தெரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் சும்மா அதான் சொல்கிறேன்ல, அதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டஃப். அந்த உங்களோட கேள்விகள் அடுத்த கேள்விகள் இன்டர்வியூஸ் வருவாங்களே, அந்த ஊப்பின்னா உடன்பிறப்பு இல்லை, உருட்டு பீப்புளு, அவங்ககிட்ட சொல்லுங்கள் சார், டஃப்பாக கேட்குறாங்க சார், அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப மொக்கையாக இருக்குதா, கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு வாங்க, நல்லா டஃப்பாக ஏதாவது கொடுங்க, அதுக்கு சரிங்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சு தூக்கி வெளில போட்டுறாங்க சார், வேஸ்ட் ஆகுது சார்னு சொல்லுங்கள். கேளுங்க. ஓகே, மக்களும் சிரிக்கிட்டோம். இப்போ பதவியேற்றோன்னே எல்லாரும் மக்கள் கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறீங்களே சார், அதே மக்களுக்கு தானே இவங்க இடையூறு பண்ணுற மாதிரிலாம் விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. கும்பலாக பேரணி போகிறது, பைக் பேரணி போகிறது, காவல்துறையிட்டேருந்து பர்மிஷன் வாங்காமல் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே நடந்துச்சு சொல்லுங்கள். இப்போ மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்குறாங்கல்ல சார், அவங்களுக்கு இடையூறு மக்களுக்கு எங்கே சார் நடந்துச்சு? எல்லா இடத்துலையுமே தான் சார் நடந்துட்டு இருக்கு. இப்போ பர்மிஷன் அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். போயிட்டே இருக்கான் ரோட்டில், அவ்வளோதான். அந்த இடத்துலலாம் பெருசாலாம் இல்லை. ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்கிறேன், அதில் 1% ஏதாவது தவறு இருந்தால் கூட பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். இளைஞர்கள் அவனுக்கு அந்த ஆர்வாரம் தேவை. இறங்குறான் இல்லையா, எல்லாத்தையும் தூக்கி போட்டு வரான்ல, ஒரு தலைவன் இந்த மாதிரி வந்திருக்கான்னு அவனுக்கு கூட பின்னாடி நிற்கிறான்ல, அவனுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தேவை. அப்போ தான் இன்னும் இறங்கி நல்லா வேலை செய்வான். ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனையா? டிஆர்பி ராஜா அவர்களுக்கே வழி இல்லாமல் கொஞ்சம் நெரிசல் ஏற்பட்டது இல்லை. ஒரு தடவை பார்க்கட்டுமே, எத்தனை வாட்டி நாங்கள் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கோம் மணிக்கணக்கில் நீங்கள் போகும்போது. ஏன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் என்னன்னு தெரிலல்ல, இப்போ அனுபவிங்க ஒரு வாட்டியாது, தப்பு கிடையாது சார். அவன் வரான், கூட்டம் நிற்கிது, பார்க்குறாங்க, மூவ் ஆனால் மூவ் ஆகிருக்க போகிறாங்க. அவர் ஒரு 5 நிமிஷம் நின்று இருப்பார், மேக்ஸிமம் போச்சுன்னா அவ்வளோதான் இருக்கும். உடனே அதை அப்படியே ஊடகங்கள்லாம் ஊதி பெருசாக்கி 1/2 மணி நேரம் நின்னார், 1 மணி நேரம் நின்னார், டிஃபன் சாப்பிட்டார், சாப்பாடு சாப்பிட்டு தூங்கினார், அது வரைக்கும் கூட்டம் கலையவில்லை, அவரால் போக முடியவில்லை அப்படின்னு அடிச்சு விட்றது. இதெல்லாம் ஒரு மினிஸ்டர்லாம் அப்படிலாம் நிற்க வைக்க முடியாது. போலீஸ்காரன் முட்டா பையன் கிடையாது, 2 வைப்பானுங்க. ரெண்டாவது யாரும் அப்படி பண்ணவும் மாட்டாங்க சார். அவங்கெல்லாம் படித்த பசங்க, நேர்மையான பசங்க, என்ன மக்களுக்காக சேவை செய்கிற பசங்க. அந்த டைம் அவர் வராரு, எல்லோரும் கூட்டம் சேர்றாங்க. ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் இருக்கும், மேக்ஸிமம் நான் சொல்கிறது. அதுவும் என்ன கூட்டம்னா, இறங்கி சிலைக்கு மாலை போட போகிறாங்க. அவங்க கொள்கை தலைவர் அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த சிலை எங்கே இருக்கோ அவங்க சிலைக்கு மாலை போட போகிறாங்க. அதனால தான் அந்த கூட்டம், மற்றபடி எதுவும் இல்லை. அவனுக்கு அந்த பாசிட்டிவிட்டி தேவைன்னு என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். இதில் மாற்று கருத்து இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அவங்க எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு பெருசாக பண்ணல. ஒரு வேலை இருந்தால் அவங்களே கற்றுப்பாங்க. அரசியல் இப்போ தானே வரீங்க, கற்றுப்பாங்க. வரும் காலங்களில் அந்த மாதிரி பண்ணாமையும் பார்த்துப்பாங்க. இருந்தாலும் இந்த பாசிட்டிவிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதுதான் ஊற்றுக்கோள். இன்னும் மக்கள் சேவை செய்யறதுக்கு அந்த 10 நிமிஷம் நின்னான்னு சொன்னீங்கல்ல, அடுத்த 10 மாதத்துக்கு அவன் உழுந்து வேலை செய்வான் மக்களுக்காக. இல்லை சார், இப்போ இந்த ஐயநாதன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் இணைந்தால் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க போகிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் முதல்வர் அறிவிப்பு வந்துச்சா சொல்கிறாங்க சார், இந்த மாதிரி தான் அறிவிப்பு வந்துச்சா? இல்லை, அப்புறம் அதை பற்றி பேசுறதுல அர்த்தமே இல்லை. சரி கேளுங்க. இல்லை சார், ஆதரவாக பேசிட்டு இருந்தால் திடீர்னு இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அது காரணம் இல்லாமலையா சார் இருக்கும்? தெரியல. சரி, இப்போ எடப்பாடி அவர்களே விஜய் அவர்கள் கூப்பிட்டு நீ முதல்வராக நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் நிற்க மாட்டாரா சார்? சொல்லுங்கள் எடப்பாடியை நிற்பாரா நிற்க மாட்டாரான்றலாம் யாராக இருந்தாலும் நிற்க மாட்டேங்க. நாங்கள் கட்சி நடத்துகிறோம், எடப்பாடி கூப்பிட்டு என்ன முதலமைச்சராக நீங்கள் நில்லுங்க உங்கள் கட்சியிலேருந்துன்னா நாங்கள் நான் வேணான்னு சொல்லுவோமா? அரசியல் கட்சி அதுக்கு தாங்க எல்லாருமே ஆரம்பிச்சிருக்காங்க. தன் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஆட்சிக்கு வந்தவுடன் மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சேவையை செய்ய வேண்டும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷன் இருக்கும். அந்த விஷன் நோக்கி தான் எல்லோரும் பயணிக்கிறாங்க. அப்போ ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் என்னோட கேள்வி என்னென்னா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்துச்சுன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதை பற்றி பேசுவோம்.
சும்மா கான்ஸ்பிரசியாவோ இல்லைனா வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு ஸ்பெக்குலேட் பண்ணி பேசுறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. நேத்திக்கே ஆதரிச்சார், இன்றைக்கே ஆதரிக்கலை. அந்த இதெல்லாமே நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, இது வந்து மக்கள் அரசியலாக இல்லை, கார்ப்பரேட் அரசியலாக மாறுகிறது அப்படின்னாரு. ஆதரிக்கும் போது ஜான் ஆரோக்கியசாமி இருந்தாரா இல்லையா? யூக வகுப்பாளர் சொல்லிட்டு ஜான் ஆரோக்கியசாமி ஆதரிக்கும் போது இருந்தாரா இல்லையா? ஐயநாதன் ஐயா இருக்கும்போது அவரோட அனுபவம் தான் நம்ம வயசு. அதனால் அவரை நம்ம விமர்சிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும் அவருக்கு. நான் நிறையா வாட்டி பேசியிருக்கேன். ரொம்ப நேர்மையான மனிதன், ரொம்ப தெளிவான மனிதன். அவர் அரசியல் விமர்சகர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு வந்து அவர் ஒரு எடுத்துக்காட்டு தான். அவர் வந்து சொன்ன கருத்துக்கள் வந்து ரொம்ப பெருசாக, ஆக்சுவலி எனக்கு என்ன ஒரு டவுட்னா, பயங்கரமாக ஆதிச்சு பேசும்போது யாருமே அதை பற்றி எதுவும் பேசவே இல்லையே. ஐயநாதன் ஐயாலாம் வந்து ஆதரிக்கிறாரு, அப்போ விஜய் அண்ணா வந்து கரெக்டாக தானே போகிறாரு அப்படின்னு பேசலை. இப்போ எதிர்த்து பேசுகிறவனை மட்டும் கூப்பிட்டு உட்காந்து வச்சு ஒரு எல்லோரும் கேள்வி கேட்குறீங்க. ஏன் அது காரணம்? அதாவது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அந்த கட்சி வந்து ஒரு கவர்னிங் பாடி. ஒரு மனிதனுக்காக ஒட்டுமொத்த கட்சியும் மாறாது. இது என்ன இந்தியாவா? பிரதம மந்திரிக்காக 130 கோடி மக்களும் மாறுவாங்கன்றதுக்கு அவருக்கு பண இழப்பு பண்ணணும்னு ஆசை பண்ணிட்டாரு. அதனால் 130 கோடி மக்களும் கஷ்டப்படுறோம் பட்டோம். அது இல்லை. அந்த கவர்னிங் பாடியில் பல இஷ்யூஸ் இருக்கும், பல பிரச்சனை, பல என்ன சொல்லலாம்னா பல பைலாஸ் இருக்கும், பல கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு ஐடியாலஜிகள் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நோக்கி தான் பயணிக்கணும். விஜய் சார் என்ன போன வருஷம் பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தார், பிப்ரவரி 1ஆம் தேதி யோசிச்சு பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி ஆரம்பித்தார் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துல 2 வருஷம் அவர் யோசிச்சிருப்பார். 2024 கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா 2022 யோசிச்சு ஆரம்பிச்சிருப்பார். கண்டிப்பாக அது இருக்குதுன்னு எனக்கு தெரியும். 2022 ப்ரூவ் கூட பண்ணலாம், இருக்கலாம் அப்படின்றதுக்கு. அப்போது 2 வருஷமாவது யோசிச்சு இப்படி பண்ணணும், நான் வந்தால் இதெல்லாம் இருக்கணும்னு கேட்டு ஒன்றொன்றையும் பார்த்து அதுக்கு சஃபாலஜிஸ்டாக ஜான் ஆரோக்கியசாமியை உள்ளே கொண்டு வந்துட்டு அவர்களை அது மூலமாக சில ஐடியாலஜி ஜான் சார் வச்சுக்கிட்டு பல விஷயங்கள் பேசி அது எப்படி இருக்குன்னு, கல அரசியல் எப்படி இருக்குன்னு புசியானந்த ஐயாவோட உட்காந்து பேசிட்டு நமக்கு தெரிஞ்சு ஐயநாதன் ஐயா என்ன அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். நான் விஜயை பார்த்தேன், பேசினேன், போனேன், வந்தேன், எல்லாம் சொல்லிட்டார். ஸோ நான் 45 நிமிஷம் பேசணும். அந்த 45 நிமிஷத்தில் 41 அதை எல்லாமே பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் பேசணும், தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தான் பேசணும்னு அவர் சொல்லியிருக்கார் இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி எத்தனை பேர்கிட்ட பேசியிருப்பார். அப்போ இதெல்லாத்தையும் பேசி இதில் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி இதுலேருந்து ஒரு வடிவமைப்பை கொண்டு வந்து ஒரு உருவாக்கி அதை கட்டமைப்பாக மாற்றுறாங்கல்ல, அதற்கு சில வளைவு நெளிவுகள் தேவைப்படும். அதை நம்ம தான் பண்ணிக்கணும். நான் ஒருத்தன் சொல்லிட்டேன் எனக்காக மாற்றினா ஒட்டு மொத்தமாக மாறாது. தனி மனிதனுக்காக கவர்மெண்ட் மாறாது. கோர்ட்டிலே சொல்லியிருப்பாங்க, இது அரசாங்கத்தோட கொள்கையில் வருது, அரசாங்கம் சார்ந்த விஷயம், இதற்காக ஒரு தனி மனிதனுக்காக இது அரசாங்கத்தை மாற்ற சொல்ல முடியாதும்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கேயும் ஒருத்தருக்கு 100 பேர் மாறுறோமா, 100 பேருக்காக ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து வேறுபாடை நீங்கள் எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும்னு டைம் இருக்குது. நீங்கள் தான் சொன்னீங்க 2ஆம் தேதி அன்றைக்கி என்ன பார்த்தாரு, 45 நிமிஷம் என்கூட அவ்வளோ பேசினார், நான் எழுதி கொடுக்குற அறிக்கையெல்லாம் ஓகே பண்ணுறாரு, அவரே சில அறிக்கை கொடுத்தா கூட அதை என்கிட்ட காமிச்சு ஓகே வாங்குறாரு. பயிலரங்கமாக ஏதோ ஒன்று நடத்துனாங்க, அந்த பயிலரங்கத்தில் வந்து சேலத்தில் இல்லையா, அதுக்கு வந்து நான் தான் போகணுன்னு விஜய் சார் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆதவர்ஜுனா உள்ளே வந்துட்டார், ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு, இதெல்லாம் கார்ப்பரேட் அரசியலாக இருக்குது அப்படின்றீங்க. எங்கேயாவது ஆதவர்ஜுனா தேர்தல் வியூக வடிவமைப்பாளராக இருப்பார்னு வந்துச்சா என்ன போட்டுச்சு? தேர்தல் பிரச்சார மற்றும் அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுற இதுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க? பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களின் கீழ் செயல்படுவார்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் இந்த கலாச்சிட்ருக்கீங்கள, இவனுங்களாம் என்ன அரசியல் தெரியும், விசில் அடித்தாங்க கொஞ்சம் ரசிகன் நம்ம வேஸ்ட்டு, பாலபிஷேகம் பண்ணுவான் கட் அவுட்டுக்கு அப்படி இப்படின்றீங்களா, அவனுங்களை எல்லாரையும் 2026க்கு ஒரு திறம்பட தேர்ந்த அரசியல்வாதியாக மாற்றக்கூடிய வேலையை தான் ஆதவர்ஜுனா எடுத்திருக்காரு. அதுதான் அந்த தேர்தல் பிரச்சார வியூகம். அதுதான் தேர்தல் பிரச்சார வியூகம். அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், அவன் எப்படி கொண்டு போகணும், அந்த தேர்தலில் பிரச்சாரம் எப்படி செய்யணும், மக்களை எப்படி கொண்டு போய் சென்றடையணும், அவன் மக்கள்கிட்ட எப்படி கட்சியை கொண்டு போய், அதாவது கொள்கையில் கொண்டு போய் சேர்க்கணும், மக்கள் எப்படி வாக்களிக்க வைக்கணும், இந்த பிரச்சார யுக்தி, தேர்தல் பிரச்சார யுக்தி பொதுச் செயலாளர்னு போட்டிருந்தாங்க. அப்போ அந்த யுக்திகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற இடத்தில் அவர் இருக்கார். அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது பண்ணுறாரு.
ஐயநாதன் ஐயா சொன்னது போல் இது கார்ப்பரேட்டாக மாறிடுச்சு. தேர்தல் வேட்பாளர் எதுக்கு, மக்கள்கிட்ட நீ கொண்டு போய் சேர்க்க போகிறான், அவனுக்கு ஓட்டு போட போகிறான்றது காலத்தின் கட்டாயம். மாற்றணும்னா மாற்றி தான் ஆகணும். நான் பழசுலேயே உட்காந்துருப்பேன்னு சொல்ல முடியாது. தட் இஸ் ஆல்வேஸ் அன் அப்டேஷன். அந்த அப்டேஷன் இப்போ தேவை. ரெண்டாவது, ஐயா ஆதரிக்கும் போது ஜானகிசாமி இருந்தாரா இல்லையா, அவ்வளோதான் என் கேள்வி. அவர் குற்றச்சாட்டுக்கு ஜானகிசாமி மேலே தான் கார்ப்பரேட்டுன்னு சொல்லி வைக்கிறாரு. இவங்கெல்லாம் தேர்தல் வந்து ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான், ஜெயிக்கிறதுக்கு தாங்க வேலை செய்யணும், வேறு எதுக்கு? தோக்கிறதுக்கு யாராவது வேலை செய்வான்? யாருமே தோக்கணும். இப்போது அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் நினைப்பார், நான் இன்னைக்கு பேட்டி கொடுக்குறேன், ஒரு 1,00,000 பேர் பார்க்கணும், ஒரு 2,00,000 பேர் பார்க்கணும், முடிஞ்ச வரைக்கும் எத்தனை மக்கள்கிட்ட போய் சேரணுமோ அத்தனை மக்கள்கிட்ட சேரணும் அப்படின்னு அவர் நினைப்பார். நான் பேட்டி கொடுக்குறேன், ஒருத்தன் கூட இந்த பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் கொடுப்பாரு. யாருமே அப்படி நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அது வந்து அதுவும் ஒரு யுக்தி. அதுக்காக இவங்க மக்களை போய் பார்க்க போகிறது இல்லையா, மக்கள்கிட்ட பேச போகிறது இல்லை. இவர் தான் சொன்னார், பரந்தூர் எழுதி கொடுத்து பேச வச்சதே நான் சொன்னேன், போய் பேசினேன், பேசிட்டு தானே வந்திருக்காரு. திடீர்னு ஏன் அப்படி மாறினான்னா நீங்கள் அவரை தான் கேட்கணும். அது எனக்கு தெரியாது. தெரியாத விஷயத்தை நம்ம பேசக்கூடாது. அவருக்கு மேபி அவர் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருக்கலாம், அவர் எதிர்பார்த்தது நடக்காமல் போயிருந்துருக்கலாம், அதோட கோபமாக இருக்கலாம், அதோட வருத்தமாக கூட இருக்கலாம். நான் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் சொன்னது எல்லாமே நடந்திருக்கு. ஒன்று. ரெண்டாவது, திடீர்னு அவர் வைக்கிற குற்றச்சாட்டு ஜானகிசாமி மேலே தான் மெயினாக. அவர் ஆல்ரெடி இருந்தவர். நான் திடீர்னு வந்தார், சார் நான் இவ்வளோ நாள் நான் இருந்தேன், இதெல்லாம் இப்படி பிளான் பண்ணோம், திடீர்னு என்னன்னு தெரில, சஃபாலஜிஸ்ட்னு சொல்லிட்டு ஜானகிசாமி ஒருத்தர் உள்ளே கொண்டு வராங்க, அங்கேருந்து ஒருத்தரை கொண்டு வராங்க, இதெல்லாம் என்னன்னே புரியல, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலனா ரைட்டு. அவர் ஆதரிக்கும் போது ஜானகிசாமி உள்ளே இருந்தார், இப்போவும் இருக்கார். அவர் வேலையை அவர் பார்க்குறாரு. ஆளாளுக்கு அவங்க என்னென்ன வேலை அந்த வேலையை பார்க்குறாங்க. ஆனால் திடீர்னு இவர் மேலே ஒரு பழியை போட்டு இதுதான் காரணம், அதனால் நான் ஆதரிக்கவில்லைன்னு சொல்கிறத எனக்கு புரியல. மேபி நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் தெளிவுபடுத்தலாம். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பயந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி பிரதர்.